கடிச்சிடுவான் சார். அது உள்ளே போய்டும், வெளியே சொல்ல மாட்டான். நீங்கள் அதாவது அப்படியே அவன் அவனுக்கு உடம்பு நல்லாயிடும், கிட்னி டியூன் ஆகி டோன் ஆகி நல்லாயிடும். அதனால தான் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலை அப்படின்னா அவங்களுக்கு போய் காசிக்கு போயிட்டு வா, ராமேஸ்வரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. காசி ராமேஸ்வரம் போயிட்டு வா, உனக்கு குழந்தை பிறக்கணும். காசியில் போய் கங்கை தண்ணியில் இறங்கினா ஜில்லுன்னு ஐஸ் தண்ணி டொர்ன்னு எல்லாம் 4 நாள் போயிடுவான், 4-5 தடவை போயிடுவான். அதே மாதிரி அந்த பெண்ணும் போயிடுவான். அப்போ தான் கிட்னி பலப்படும். கிட்னி பலப்பட்டால் தான் குழந்தை பிறக்கும். 30 பாட்டு ஆண்டாள் திருப்பாவை பாடுறா, 30 பாட்டுலையும் குளிக்கிறத பற்றி சொல்கிறா, தண்ணிக்குள்ளே இறங்கி குளிக்கிறத பற்றி சொல்கிறான்னா, இறங்கி குளித்தா அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு அந்த பாட்டு பாடுறது. பாவை நோன்புங்கிறது அதுக்காக தான் இருக்கிறது. கல்யாணம் பண்ணிக்கிறதே நல்ல சந்ததிகளை உற்பத்தி பண்ணுறதுக்காகத்தான். அதை பண்ணும்போது அப்போ அந்த பலப்பட வேண்டும் என்பதற்காக தான் அப்படி விதிச்சிருக்காங்க. இதெல்லாம் மறைபொருளாக ஆன்மீகமாக சொல்லியிருக்காங்க. வெளியே இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதெல்லாம் இல்லை. அப்படியே அதுக்குள்ளேயே வைத்தியம், அதுக்குள்ளேயே ஆரோக்கியம். இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் போனால் 24 தீர்த்தம் வரும், பார்த்துருக்கீங்களா? ஒரு தீர்த்தத்துலேயும் தண்ணி எடுத்து டொர்னு ஊற்றிக்கணும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாரும் அங்கே கோயிலே ஒன்று கடிச்சுனே போயிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு பிரகாரமாக ஒவ்வொரு குளமாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா பண்ணாமல் அங்கே அடுத்த குளத்துக்கு போக முடியாது, அடுத்த தீர்த்தத்துக்கு போக முடியாது. அதனால் அவனை 100 தடவை 100 சொம்பு தண்ணி ஊற்றுறான்னு சொல்லி அவன் முன்னால் நின்று டர்றன்னு அது நைஸாக அதில் விட்டுருவான். இது நடக்கும். இது வெளியே சொல்ல முடியாதபடி இது நடக்கும். இயல்பானது, இயற்கையானது. இந்த அளவுக்கு பச்சையாக, இந்த அளவுக்கு அசிங்கமாக எந்த இயற்கை மருத்துவரும் பேச மாட்டார். அதுதான் அவங்கக்கிட்ட பண்ணுற ஒரு பெரிய தப்பு. ஏன்னா இது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லாதனால இது வைத்தியம்னே புரியாமல் போயிடுது. அவங்க குளியல் தொட்டியில் குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய அதுக்குள்ளே இன்னும் சமாச்சாரம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட போன மாதம் ஒரு லேடி, ஒரு 23 வயசு 24 வயசு அந்த பொண்ணு, அது கிட்னி ஃபெயிலியர், அதுக்கு ஏதாவது சரி பண்ணுங்கன்னு. நான் இதெல்லாம் ஃபோன்லேயே சொன்னேன், இல்லை நான் உங்கள் இடத்துக்கே நாங்கள் வரோம், நீங்கள் இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க. இதெல்லாம் நம்மளால் ஆகாதப்பா, எனக்கு வேலை இருக்குது, நான் இதெல்லாம் பார்க்க முடியாது. நீ கஷ்டத்தில் இருக்க, உங்ககிட்ட நான் சம்பாத்தியம் பண்ணணும் இல்லையா? கஷ்டத்தில் இருக்கிற ஆசாமியை நான் அதையே தொழிலாக பண்ணேன்னா நானும் சம்பாதிச்சாகணும். அதனால் என்னால் அதெல்லாம் முடியாது, நீ வேணும்னா பண்ணிக்க, வேணாட்டி விட்டுடுன்னு நான் சொன்னேன். அப்புறம் இல்லை வேறு யாராவது டாக்டராவது சொல்லுங்கன்னா, நான் ஏவிஜி ரெட்டி ஹாஸ்பிட்டல் சொல்லி அங்கே போய் இருப்பான்னு. அங்கே போனாங்களா, இதுக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதுக்குள்ளே வேறு யாரோ ஏதோ சொல்கிறாங்க. எங்கேயோ ராமச்சந்திராவில் அட்மிட் ஆனால் இப்போ முந்தா நாள் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன சார் பொண்ணுக்கு நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறேன். இல்லை காலம் ஆயிடுச்சு, இப்போ காரியம் எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் வரேன் அப்படின்னு. அவங்க ஆசைப்பட்டாங்க பாவம் எங்கிட்ட கூட இருந்து பண்ணிக்கணும்னு. பட் நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்ம அதை தொழிலாக எடுத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு ஒப்ப மாட்டேங்கிறது. ஒருத்தருடைய டிஸ்கம்ஃபர்ட் நம்மளுக்கு கம்ஃபர்ட் தரும் அப்படின்னா அது நமக்கு வேணான்னு தோன்றது. அது நம்ம வார்த்தையை சொல்லிவிட்டு நம்ம விட்டுடலாம் அப்படிங்கிறது தோன்றது. அதனால் நமக்கு அது விருப்பம் இல்லை. நான் எல்லா டாக்டரும் அப்படி பண்ணுறாங்க, டிஸ்கம்ஃபர்ட்டில் கம்ஃபர்ட் சம்பாதிக்கிறாங்கன்னு நான் சொல்லலை. எனக்கு அது என்னமோ ஒப்பு வரல. அதனால் நான் வெறும் வார்த்தையாக சொல்லிவிட்டு வேணும்னா செஞ்சுக்கப்பா, வேணாட்டி போயிடுன்னு சொல்லிடுறேன். அப்புறம் அவங்க சௌகரியப்படி செஞ்சுக்கிறாங்க. அதனால் இது ஒரு விதத்தில் எனக்கு நான் கில்ட்டியாக கூட ஃபீல் பண்ணுறேன். நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கூட ஏதோ பேசியிருக்கலாமோ இன்னும். ஏன்னா இந்த தைரியமாக சொல்லக்கூட யாருக்கும் கிடையாது. இப்போ சார் கேட்டார் இல்லையா, தண்ணி குடிச்சிட்டா கிட்னி ஃபெயில் ஆகும்னு ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறார் அப்படின்னா அதை எதிர்த்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அவங்க சரி அவர் சொல்கிறாருன்னா குடிக்காதப்பா, ஆடிட்டர் இவருக்கு என்ன வந்தது, இவர் ஏதோ சொல்லிட்டு போகிறார், நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி போயிடுவாங்க. அது எதிர்த்து சொல்கிறதுக்கு தைரியம் இருக்காது. அதான் விஷயம், உண்மைதான். ஏன்னா நீங்கள் சொல்லலாம், உங்கள் வீட்டு அம்மா ஒத்துக்காது, டாக்டர் சொல்கிறத கேளு, எவனோ ஆடிட்டர் சொல்கிறத கேட்காதம்மாங்க, சொல்லுவாங்களா இல்லையா? இப்போது நான் சொல்கிற விஷயம் பூரா பேட்டன்ட்டாக இருக்குது இல்லையா? பேட்டன்ட்டு தான் என்ன அர்த்தம்? பார்த்தாலே தெரியுது இல்லையா? உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரியுது. பேட்டன்ட்டாக இருக்கிற விஷயத்துக்கு பேட்டன்ட் வாங்க முடியுமா? பேட்டன்ட்டாக இருக்கிற விஷயத்துக்கு பேட்டன்ட் வாங்க முடியுமா? உங்களுக்கெல்லாம் இது நல்லது பண்ணணும் அப்படின்னா இதில் யாருக்கு நல்லது பண்ணும் யாருக்கு பண்ணாதுன்னு ஒன்று இருக்குல்ல. நிறைய சிடிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நிறைய புக்கெல்லாம் போட்டிருக்கேன். யாரெல்லாம் புத்தகம் வாங்காமல் வீட்டுக்கு போகிறீங்களோ அவங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க.
புஸ்தகமோ சீடியோ வாங்காமல் வீட்டுக்கு யாரெல்லாம் கை வீசின்னு போகிறீங்களோ கன்ஃபியூஸ் ஆகி மாட்டிக்குவீங்க. குத்துப்பட்டு வெட்டுப்பட்டு எல்லா வைத்தியம் நடக்கும். யாரெல்லாம் சீடி வாங்கிக்கிறீங்களோ அவங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஏன்னா இது நான் ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக சொன்னேன். நீங்கள் வள்ளுவர் சொல்கிறார், எப்பொருள் இது என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. நல்லது சொல்லி கொடுத்த ஆசாமிக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணலை அப்படின்னா நமக்கு உய்வே கிடையாது. எப்படி உய்வு கிடைக்கும்? எப்படி உய்வு கிடைக்கும்? இதுதான் உலக நீதி. நம்ம we should know how to pay, we should know what to pay, we should know if you don't pay for it, you will pay for it. அர்த்தம் புரியுதா? If you don't pay for it, you will pay for it. அவ்வளோதான். சரிங்க, ரொம்ப நல்லது. வணக்கம். இங்கே புத்தரோட படம் போட்டுக்கிறோம். உலகத்தில் பெரிய மனிதர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் இவர் பெரிய மகான், அன்பை வலியுறுத்தினவர். இதே மண்ணில் இந்த உலகத்தில் ஹிட்லர்னு ஒருத்தர் வாழ்ந்தார், பேராசை வெறியன் அப்படின்னு ஒரு உதாரணம். அன்புக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா புத்தரை சொல்லலாம். பேராசைக்கு மேலே பேராசை. அந்த பேராசை பல லட்சக்கணக்கான மனித உயிர்களை பலி கொண்டிருக்கு, வெட்டியிருக்கான், வீழ்த்தியிருக்கான். ஒரு பெரிய கண்ணாடி குகையில் பல மனிதர்களை அடக்கி அதில் விஷ வாயுவை விட்டு கொன்று அதை ரசிச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் ஹிட்லர். ஒரு மிகுந்த ஒரு கெட்ட வார்த்தையை பேசணும்னாக்கா அது ஹிட்லராக தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஹிட்லர் வாழ்ந்த காலத்தில், அதே காலத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்தான். அந்த மனுஷன் பேர் சார்லி சாப்ளின். அந்த உண்மையை அதை எதிர்த்து எது உண்மை எது பொய், எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பிரித்து சொன்ன ஒரு மனுஷன் சார்லி சாப்ளின். அந்த ஆழ்ந்த உண்மையை மிக அழகாக விளையாட்டாக சொன்னான், விளையாட்டாக சொல்லி கொடுத்தான். அந்த மனுஷன் பேர் தான் சார்லி சாப்ளின். அந்த மனிதனை நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக்கணும். அதே வரிசையில் இந்த தமிழ் மண்ணில் என்எஸ் கிருஷ்ணன் ஆழமான உண்மையை மிக எளிமையாக சிரித்து விளையாட்டாக சொன்னான். அப்புறம் நமக்கு தெரிஞ்சு சந்திரபாபு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் மிக ஆழமான உண்மையை இங்கே காதால் சேலத்திலேருந்து வந்து ஐயா கிட்ட காதால் கேட்குறோம். உண்மை மிக எளிமையாக இருக்குது, வெளிப்படையாக இருக்குது. ஆனால் புரிஞ்சுக்கிறதுல சிரமம் இருக்குது, பல தடைகள் இருக்குது. லைட்டிங், அந்த வெளிச்சத்தை கொடுக்குறது தான் ரொம்ப தேவையாக இருக்குது. தொடர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்த காரியம். ஐயா கட்டல ஒரு நாள் போதுமா, நீமா பத்தாதியா, நல்லா தெரியுது. யாருக்கு உணர்றோமோ இல்லையா, நான் உணர்றேன், டாக்டர் உணர்றாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க உணர்றாங்க. இன்றைக்கி யோகா செஞ்சேன்னா வேறு மாதிரி இருக்கும், நான் செய்யலைன்னா வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி வாக்கிங் போனேன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், இன்றைக்கி போகலன்னா ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி இயற்கை உணவு சாப்பிட்டேன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், 2 இட்லி உள்ள தள்ளனா வேறு மாதிரி இருக்கும். சயின்ஸு, அறிவியல், அது ஆன்மீகம்னு சொல்கிறோம், அது வாழ்வியல். வாழ்வியலை அது எல்லா மதத்துக்கும் ஒன்று தான். மத வேறுபாடே கிடையாது, சாதி வேறுபாடே கிடையாது. இயற்கை எல்லாருக்கும், நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரே இயற்கை தான். அதான் ஐயா சொன்னாங்க. அப்போ அந்த இயற்கை வாழ்வியல் தான் நம்ம ரொம்ப அடிப்படையாக புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை ட்ரூத்து. அதை நம்ம பரப்ப வேண்டிய கட்டத்தில் இருக்கோம், நாம் புரிஞ்சிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். அதில் இப்படி நம்ம கூடியிருக்கிறத, இப்படி நம்ம ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் நடுவத்தின் சார்பாக. குறிப்பாக ஐயா சேலத்துலேருந்து தன்னுடைய பல நல்ல பணம் பண்ணலாம், நல்ல தொழில். ஆடிட்டரை போய் பார்க்க முடியாது, தவம் கடந்து உட்காந்துருக்கணும். 10 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு ஆள் உள்ள போனால் எப்போ வருவாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். டாக்டருக்கு அப்படி தான், வழக்கறிஞருக்கு அப்படி தான். அதை விட ஆடிட்டரு அந்த வேலையை விட்டுட்டு அதோடு சேர்த்து அந்த நோய், பிறருடைய நோயையும் தன் நோய் போல பார்த்து அறிவை பரப்பணும். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கிடையாது. அதுதான் முக்கியமான அடிப்படை. அறிவை தனக்கு மட்டும் வச்சு தன்னை வளர்த்துக்கிறது இல்லை, எல்லாருக்கும் பரப்பி எல்லாரையும் நல்லா வைக்கிறது. அந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க ஐயாவுக்கு இந்த காரைக்கால் மக்களின் சார்பாக மீண்டும் நன்றி 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 நன்றி. அப்புறம் இவர் நம்முடைய பொதுப்பணித்துறையில் செயற்பொறியாளராக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற திரு ராஜசேகர் ஐயா அவர்கள் வருகின்றிருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னாக்கா இந்த இடமே கிடையாது. தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் இது உள்ளார நுழையிறப்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் பல்வேறு நல்ல காரியங்களை, நல்லது பரவணும்னாக்கா நேற்று ஒரு டிவியில் பார்த்துட்டு இருந்தோம். நல்ல காரியம், திரைப்பட தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க. உண்ணாவிரதம் இருந்தாங்க. இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்படுறாங்க, அவங்க உயிர் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உண்ணாவிரதம் இருந்தாங்க. அது தொலைக்காட்சியில் காலையிலேருந்து மாலையிலேருந்து பார்த்தோம். இது மாதிரி மேலே இருக்கிறவங்க அதை உணர்ந்து
செஞ்சால் ஒழிய கீழே கத்தி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அதிகாரிகள், பெரியவங்க, பலம் படைச்சவங்க, அவங்க உதவுனா தான் நம்ம இந்த கருத்துக்கள் பரவணும். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா இப்படி நம்ம ஒன்றும் சேர முடியாது. அதனால் பொதுப்பணித்துறை செயற்பொழில் ஐயா அவர்களுக்கு, ராசர் மீண்டும் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். இது வந்து தொடர்ந்து நாம் வளர்த்துட்டு போகணும். ஒவ்வொரு மாத கூட்டம் நடக்கிறதுக்கு முதல் சனிக்கிழமை திருவள்ளுவர் தமிழ் பள்ளியில் கூடுறோம். எப்படி வளர்க்குறது? இதை இந்த தவறு பண்ணிட்டீங்க, உங்களை இந்த நேரம் பேச விட்டுருக்கலாம், இந்த கருத்தை சொல்ல வச்சுருக்கலாம், இப்படிலாம் ஜனநாயகமாக பேசலாம். பேசி சரிப்படுத்தி கருத்து பரவணும், நல்லது பரவணும். மேலும் கெட்டது வந்து மறைக்கணும், அழிக்கணும்னு சொல்லணும், அது மறைஞ்சிடணும், வேணாம். அது நல்லது பரவணும்னா நமக்கு அமைப்பாக இருக்கணும், பலரும் சேரணும், அதுக்கு எல்லாரும் ஈடுபடணும்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிட்டு திரும்ப இந்த வருகின்ற ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஐயா அவர்கள் இப்போ வந்து அடுத்து ஒரு மூலிகை விளக்கம்னு நம்ம இதில் இருக்குது. இப்போ தனி சிகிச்சையை பற்றி சொன்னாங்க. அது தொடர்ந்து ஒரு நாளில் முடிகிற விஷயம் இல்லை. ஐயா சொல்லிட்டு போன மாதிரி தொடர்ந்து வந்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க். இப்போ ஐயா சொன்னாங்க, நீ இப்போ வந்து கரைக்கணும்னாங்க, அது வந்து ஒரு வார்த்தையில் இல்லை, அது நிறைய வேலை இருக்குது. தொடர்ந்து நிறைய பேரை பேச வைக்கணும், நிறைய சொல்ல வைக்கணும், இன்டர்லிங்க் ஒன்னோட தொடர்ந்து வந்தீங்கன்னு சொன்னாக்கா சரிப்படுத்திட முடியும்.